ஏன்டா லேட்டு பிபி கத்துண்டா ஒன்னும் இல்ல மச்சான். அப்பா சென்டிமெண்ட் பிட்லாம் போட்டுட்டு இருந்தா டையை கட்டி விடுறா, அதை கட்டி விடுறேன்னு. உங்க அப்பாவுக்கு டையெல்லாம் தெரியுது. எங்க அப்பாவுக்கு எது டைனே தெரியலடா. கழுத்துல கடிச்சு போட்டு பகையில வச்சு பண்றாரு. இல்லையா மாமா? The two fields are right angles to each, electric field and magnetic field. So, hey, உன்னதா எந்திரா, ஏந்திரி, கேட்டா பைசே. நீ இல்லப்பா, நீ உட்கார். ஏய், பக்கத்துல இருக்கிறிய, உன்னதா எந்திரி. ஏய், எருமை, உன்னதா எந்திரி மாட்டியா? நீ சார் அப். என்ன மீ அம்மின்ட்டு? அப். Define electric dipole. சொல்றா, நூடுல்ஸ் மாதிரியே நெளிற. டைம் இல்ல சொல்லு. மூஞ்சி பத்தியா உனக்கு? பழைய 5 காசு மாதிரி. சொல்றா. தெரியாதா? தெரியாது சார். இதுக்கு மட்டும் மண்டைய ஃபாஸ்ட் ஆட்ற? ஏறுமே. எதுக்குடா இங்க வந்த? இங்க கிளாஸ் நடக்கும் போது மைண்ட் இங்க இருந்தா தானே? படிக்க வந்தடா நீ. சைட் அடிக்க வந்தா? உட்காரா. உட்காரா. எல்லாம் டைம் பாஸ்க்கு வளர்க்கறாங்கன்னு நினைக்கிறேன். 2 சாக் பீஸ் வேற வேஸ்ட் பண்றாங்க. 2 சாக் பீஸ் காசு 1 ரூபாய். அடுத்த வாட்டி பீஸ் கட்டும்போது சேர்த்து கட்டிடு. ஏய் ஜனனி. அரேம்மா ஏமா இப்படி பண்ற? நானே வெச்சுக்கிறேன். கிழிச்ச. பேசாம வந்து உட்காரு. எனக்கு டைம் ஆகுது. யுஎஸ் எம்பசிக்கு போகணும். இப்போ நம்ம யுஎஸ் போலன்னு யார் அழுதா? உன் அக்கா அங்க செட்டில் ஆனா நீ ஆனுமா? உன் வேலை ஒழுங்கா படிச்சு +2ல 90% வாங்குறது மட்டும்தான். அதை மட்டும் நீ பாரு. உங்களுக்கு எது நல்லதுன்னு எனக்கு தெரியும். ஒரு நாள் எனக்கு முன்னாடி எல்லாரும் வந்திருக்கீங்க. வெரி சர்ப்ரைசிங். சிடம். ஏய் யாரா அவன்? எம்மா. Today we'll talk about energy released in fission. Let us calculate the amount of energy. லேட்டா வந்திருக்கலாம்டா. எம்மா, excuse me கேக்குறதே. எக்ஸ்கியூஸ் மீ சார். உள்ள வந்து கேக்குறது பத்தியா? excuse me. இதெல்லாம் எங்க ஊர் கூட போகுது. The amount of energy released during the fission of 92U338 with the neutron or 92U335 is பேசுடா மாமா. டேய் என்ன பாருடா. போடா டேய். வந்துட்டாலுங்கப்பா. ஸ்கூலுக்கு இந்த டைமிங் போவாங்களான்னு தெரியல. இனிமே வராதீங்கடி. ஐயா என்ன லுக்கு? The electron then consists of cathode K, a control gun G, and hey. என்னடா பாக்குற? கொஞ்ச நாளாவே உன்னை நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். எந்திரி. நீ இல்லடா ஏறுமே. உட்காரு. ஹலோ தம்பி. எந்திரி. எந்திரிங்க சார். கெட் அப். ஸ்டேட் காஸ் லா. ஆன்சர் மீ. காஸ்லா சார்? பின்ன என்ன மதர் இன் லாவா? காஸ் லா. அவனுக்கு Gauss தெரியாது. law, also known as Gauss-Flex theorem, is the law relating to the distribution of the electric charge to the resulting electric field. It also states that the electric flux through any closed surface is proportional to the enclosed electric charge. Anything else, sir? வெரி குட். Sir. உட்காருப்பா. Okay, sir. அவன் பக்கத்துல போறாது. Sir. அவனை கெடுத்துருவான். ஆமா அவ பக்கத்துல உட்கார வைங்க. வசதியா இருக்கும். ஃபீஸ் கட்டியாப்பா? கட்டேன் சார். அதுலயும் நீ குட். Thank you, sir. வண்டர்ஃபுல். எருமை 3 மாசமா ஃபீஸ் கட்டல. அந்த சார்ட் ஃபீஸ் காசு ஒண்ணாரூபாங்கடா. நான் டியூஷன் வரதே பெரிய விஷயம் சார். உன்னை யாரா வர சொல்றது? வர வேணாம்னு சொல்றேன். உனக்கு வேணா டியூஷன் ஃபீஸ் நான் தரேன். வாங்கிக்க. நான் இங்க இவ்வளவு கத்திட்டு இருக்கேன். எங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா பாத்தியா அவன்? ஷேர் பண்றதுன்னு வந்துட்டா இதெல்லாம் சகஜம் மச்சா. நோ செத்துக்கோ. ஒருத்தனுக்கு பதில் தெரியலனா போதும். அவனையே எழுப்பி இந்த டீச்சர்ஸ்லாம் டைம் பாஸ் பண்ண வேண்டியது. இதெல்லாம் ஒரு பொழப்பாடா? டேய் செந்தில் நல்லா சொல்றா. என்னையும் கூட சேர்த்து சுத்திக்கிட்டு என் படிப்பை ஸ்பாயில் பண்றான்டா. காமெடி பண்ணத மச்சான். கலர் ட்ரெஸ்ஸோட யூனிஃபார்ம்ல அழகா இருக்கல்ல? அன்னைக்கு யூனிஃபார்மோட கலர் ட்ரெஸ்ல அழகா இருக்கானே. ஐயோ கேட்டுச்சா? என்னடி? ஒரு 2 minutes இருங்கடி வரேன். அவ்வளவுதான் மச்சான். லவ் சக்சஸ் ஆயிடுச்சு. வாங்க எல்லாம் கிளம்பலாம். ஏய் ஜனனி என்னடி இவ கூப்பிட்டு போயிட்டே இருக்கா? யோ கிளவா ஒரு 5 ஸ்டெப் தள்ளி நிக்கலாம்யா. ஆமாடா. ஹை. உன் பேர் ராம் தானே? எதுக்கு நான் எங்கே போனாலும் என் பின்னாடி ஃபாலோ பண்ணுறேன்? இதோ பாரு ராம், இந்த மாதிரி நான் போகிறப்பெல்லாம் வெயிட் பண்ணுறது ஃபாலோ பண்ணுறது பண்ணாது. யாராவது பார்த்து வீட்டில் சொல்லிட்டாங்கன்னா எனக்கு பெரிய பிரச்சனை ஆகிடும். ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஓகே? ஒரு நிமிஷம். நீ போகிற இடத்துலலாம் வெயிட் பண்ணல, ஃபாலோ பண்ணல, பின்னாடிலாம் வரல. ஃபோன் நம்பர் மட்டும் கொடுத்துட்டு போ. நான் எவ்வளோ டீசெண்டாக சொல்கிறேன், நீ எவ்வளோ இன்டீசெண்டாக பிஹேவ் பண்ணுற, புரிஞ்சுக்கோ. ஓகே?
நக்கல் பண்ணுறீங்க. 4812023. நோட் பண்ணலையா? இந்த மாதிரி விஷயம்லாம் தானாவே பதிஞ்சிடும். போயிடலாம். என்னாச்சுமா? ஏன் நடந்து வர? சைக்கிள் எங்க? பஞ்சர்ப்பா கடலில். சரி நீ வீட்டுக்கு போமா, நான் வரேன். போமா. தம்பி, ஏன் தம்பி அந்த பொண்ணை ஃபாலோ பண்ற? இல்ல அங்கிள், நான் டியூஷன். நீ யாரா? இவன் கூட வந்தியா? இல்ல சார், நான் வேற தனியா. உங்க அப்பா அம்மா கஷ்டப்பட்டு ஃபீஸ் கட்டி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சா இப்படி பொண்ணுங்க ரெடி பொறுக்கி தரமா சுத்திட்டு இருக்கீங்களா? வெக்கமா இல்ல? பொறுக்கி பசங்க. இனிமே உங்களை இங்க பார்த்தா தொலைச்சிருவேன். போங்கடா. இல்ல ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு போலான்னு. நேத்து வாங்கின வர பத்தாதா? வீட்டில் பார்த்தா அவ்வளோதான். போ. இல்ல ஒரே ஒரு விஷயம். ஐயோ. ஓகே, டியூஷன் முடிஞ்சு எப்பவும் வெயிட் பண்ணுவேன்ல, அங்கே நில்லு, நான் வரேன். ஓகே ஓகே. ஒரு நிமிஷம். என்ன? ஐ லவ் யூ. சரி போ, ஈவினிங் மீட் பண்றேன். ஓகே. ஒரு நிமிஷம். ஐயோ என்னடா? இல்ல நீயும் லவ் பண்றியான்னு சொன்னா. ஈவினிங் சொல்றேன், போ. இல்ல ப்ளீஸ் இப்பவே சொல்ல. இதென்ன புது டெக்னிக்கா? வீட்டுக்கு முன்னாடி கார்னர் பண்ணி எஸ் நோன்னு கேட்கறது? அதுக்கு இல்ல, ஒரு வேளை நோன்னா நான் ஈவினிங் லூஸ் மாதிரி தேவையில்லாம வெயிட் பண்ண மாட்டேன்ல, அதான். போயிருப்பானா? லவ் பண்றேன். இப்போ போ. லைசென்ஸ் இல்லாம டி நகர் வரைக்கும் போக முடியாது. திருப்பதி பா. என்னடா? ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்ப்பா. லைஃப் மேட்டர்ப்பா. உனக்கு என்னடா லைஃப் மேட்ரு? திருப்பதி போகணும்ப்பா. குமரன் வீட்டில் போகிறாங்க, அதான் நானும் கூட போகலான்னு. என்ன திடீர்னு? +2 எப்படியாவது பாஸ் பண்ணணும்னு வெங்கடாஜலபதிட்ட வேண்டிக்கலான்னு போகிறேன்ப்பா. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, படித்தாலே பாஸ் ஆகணும். போ. 5 வாட்டி ட்ரை பண்ணேன், அவங்க அப்பாவே ஃபோன் எடுக்கிறாரு. பொறுக்கி எங்க ஊர் சுத்துறான்னு தெரியல. பிரதட்சணம் பண்ணிட்டு நாங்க இங்க வந்துட்டோம். அத நான் பார்த்தேன். அவர் உங்க கூட தானே வந்துட்டு இருந்தாரு. என் கூட தான் இருங்க. ஓ, கூடவே வாங்கன்னு சொன்னா கேட்க மாட்டாரு. இப்பவே கிளம்பினா 8 மணிக்கு வீடு போய் சேரணும். ரோமான பூஜை முடிஞ்ச உடனே எல்லாரும் இங்க வரதா பேசிட்டு
ஹலோ ராம் எங்கடா போன பண்ணி எவ்வளவு தடவை ஃபோன் பண்ண தெரியுமா? இல்ல ஜனனி, நான் உன்னை பார்க்கறது. சரி கேளு, டியூஷன் போறியா? கிளம்பிட்டு இருக்கேன். நீ வரலையா? போகாத. ஏன்? என் வீட்டுக்கு வரியா? ஆ? அம்மா அப்பா சுமி திருவள்ளூர்ல அத்தை வீட்டில் தங்கிட்டாங்க. காலையில தான் வருவாங்க. நான் ரெக்கார்ட் எழுதணும்னு வந்துட்டேன். நீ ஃப்ரீனா வா. நிஜமாவா? ஆமா, கரெக்டா 6 மணிக்கு வா. நான் டோர் ஓப்பனா விடுறேன், நீ திறந்து உள்ள வந்துடு. பக்கத்து வீட்டு ஆண்டி உன்னை பார்த்தாங்கன்னா என் அம்மாட்ட போட்டு கொடுத்துருவாங்க. நான் பங்கம். ஓகே ஓகே. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. பாய். நான் உன்னை 2 daysல பார்ப்பேன்னு தெரியும். எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா? நீ ஃபோன் கிட்டே வெயிட் பண்ணிட்டு இருப்பேன்னு நினைச்சேன். நான் உன்னை பார்க்கறதுக்காக திருப்பதி போனேன் பைக்கில். நீ சொன்ன காட்டேஜில் போய் பார்த்தேன். நீங்கள் காலையிலே கிளம்பிட்டதா சொன்னாங்க. நான் ஃபோன் பக்கத்துலேயே தான் வெயிட் பண்ணியிருக்கணும்ல. சாரி. பைத்தியமாடா? உன் மேலே பைத்தியம். தூ, சினிமா டயலாக்லாம் அடிக்காத. எதுக்குடி என்ன இங்கே வர சொன்ன? யார் எங்கே பார்த்தாலும் என்ன பார்க்குற மாதிரியே இருக்கு. அம்மாக்கு யூஎஸ் வீசா கிடைச்சிருச்சுராம். யூஎஸ் போகிறதுக்கு அம்மா அப்பா அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் போ. நீ என்ன பண்ண போற? ராம், நான் தான் ஸ்கூல் படிக்கும் போதே சொன்னேன்ல, நான் போகணும். ராம், ராம் ஏதாவது பேசு ராம். இது எங்க அம்மா அப்பா எல்லாரும் லைஃபும் ராம். எங்க அம்மா இதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு. போடி. ராம், இப்படி பண்ணாத ராம். நீ வெயிட் பண்ணு. இப்போ நான் தான் சொன்னேனா? போ போ ஜென்னி. ராம் போடி போ. ஜனனி வந்திருக்கா? எந்திரா. யூஎஸ் போயிட்டா. எந்திரா, வந்திருக்காடா. இங்கே என்ன பண்ணுற? யூஎஸ் போல. ஏய், என்னடி ஆச்சு? ஏய், அக்காவை கூட்டிட்டு வர சொன்னா நீ அங்க என்னடி பண்ற? ஐயோ!
ஏன் இப்படி பண்ண ஏன் இப்படி பண்ண சொல்லடி நான் என்னோட பாஸ்போர்ட் மட்டும்தான் இருச்சேன். நான் எத்தனை வருஷமோ எதுக்கடி எரிச்ச பைத்தியமா பிடிச்சிருக்கேன். நான் ராமன் ஒரு பையனை லவ் பண்றேன். நான் உங்க கூட யூஎஸ் வரலன்னு சொன்னா நீங்க என்ன எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணுவீங்க. நீங்க 3 பேரும் போங்க, நான் வரல. ஜனனி எனக்காக நீ உன் ஃபீலிங்ஸ்லாம் அப்புறம் வச்சுக்கோ. சரி. என் அம்மா என்னை அடிச்சிட்டாங்க. நான் இனிமேல் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன். என்னை இப்போவே கல்யாணம் பண்ணிக்கோ. ஏய் விளையாடுறியாடி? உன் அம்மா உன்னை அடிச்சிட்டாங்கிறதுலாம் கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒரு ரீசன் அடி. ப்ளஸ் நீயும் பாஸ்போர்ட்லாம் அடிச்சிருக்கூடாது, பக்குவமாக எடுத்து சொல்லியிருக்கணும். கரெக்ட் மச்சான். இல்லை மச்சான், குமரா வாய் வச்சு சும்மா இருக்க மாட்டேன். வாடா. அம்மா அடிச்சதுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணா நான்லாம் டெய்லி கல்யாணம் பண்ணோம். ஏய் கம்மியா, we will go for them. எப்படி ஐடியா? ராம் என்னடா? எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. செருப்பால் அடிப்பேன். லைஃபையே தூக்கி போட்டு வந்திருக்கேன். என்ன பண்ணணும்னு தெரியலையா? மரியாதையா என்ன இப்போவே கல்யாணம் பண்ணிக்கோ. நீ பேசாமல் அமெரிக்காவே போயிருக்கலாம். ஆ? இல்லடி, நான் என் அப்பாட்டெல்லாம் பேச வேண்டாமா? நான் என் அப்பாட்ட பேசினேன்னா? பேசிப்பாரு. நீ பாஸ்போர்ட் அடிச்சதுக்கு உங்கள் அப்பா ஒன்றும் சொல்லியா? என்கிட்ட பேசவே இல்லை. ரூம்குள்ளே போய் கதவை சாத்திக்கிட்டாரு. ஜனனி எனக்கு ஒரு நாள் டைம் கொடு, நான் என் அப்பாட்ட பேசணும். ராம் ஜனனி நான் என் அப்பா மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்துக்க மாட்டேன் ஜனனி. எனக்கு புரியுது ஜனனி, நீ எனக்காக உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரையும் ஹர்ட் பண்ணிட்டு வந்திருக்க. பட் நீயும் புரிஞ்சுக்கோ, எங்கள் அப்பா என்கிட்ட குரல் வசதி கூட பேசுனதில்லை ஜனனி. ஜனனி ப்ளீஸ் எனக்கு ஒரே ஒரு நாள் டைம் கொடு, நான் எங்கள் அப்பா அம்மாட்ட பேசுகிறேன். அவர் உங்கள் அப்பா அம்மா கிட்ட வந்து பேச சொல்கிறேன். அதான் கரெக்ட் ஜனனி. உங்க அப்பா ஒத்துக்கலன்னா? அப்போ எது கரெக்ட் இல்லையோ அது பண்ணலாம் ஜனனி.